அனைவருக்கும் வணக்கம். ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக இப்போ இந்த இருநெல்லிக்கற்பம்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இது நெல்லிக்காய் கிந்தகமும் நெல்லிக்காய் சாரும், அதனால் இருநெல்லிக்கற்பம்னு பேர். இப்போ இதுக்கு ஒரு 7 கிலோ வரைக்கும் கெட்டின கந்தகம் இருக்குது. அதில் நெல்லிக்காய் சாறு நம்ம ஊற்றி வச்சுக்கிட்டே இருக்கோம். இது எவ்வளோக்கு எவ்வளவு நம்ம அதாவது ரெண்டையும் நெல்லிக்காய் சாறை விட்டு அரைச்சி புடம் போட்டாலே போதுமானது பெருமாள் வச்சுருப்பாங்க. நம்ம என்ன செய்யணும்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோ நெல்லிக்காய் எடுத்து சாறு எடுத்து வச்சுருக்கோம். இது காலையில் 9 மணிலேருந்து இப்போ கொடுத்துட்டே இருக்கோம். இது முடிஞ்ச பிறகு நாளைக்கு இன்னொரு 20 கிலோ நெல்லிக்காயில் அது கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் மீண்டும் அந்த நெல்லிக்காய் சாறை விட்டு அரைச்சி புடம் போடுவோம். இது புகையாது, ஏன்னா இது கெட்டின கந்தகம். இப்போ ஒரு பக்கம் பாருங்கள், கந்தகம் உருகிக்கிட்டு இருக்கு. அதை உருகுனதை ஊற்றுறதுக்கு முள்ளங்கி சாறு இந்த இருக்குது. முள்ளங்கி சாறில் தான் நம்ம சுற்றி பண்ணுதோம். சுற்றி பண்ண கந்தகம் ஒரு பக்கம் இந்த இருக்குது. அதை சுற்றி பண்ண கந்தகத்தை கெட்டதுக்காக வேண்டி இந்த மருதாணி சாம்பல் இந்த இருக்குது. ஒன்றும் இது நடந்துகிட்டே இருக்கும். இந்த இருநெல்லிக்கற்பம் பொதுவாக சூட்டுக்கு, கல்லீரல் சம்மந்தப்பட்டதுக்கு, ரத்த விருத்தியை அதிகரிக்கும் அப்படின்னு இருந்தாலுமே நம்ம முறைப்படி நம்ம புகையாமல் கெட்டின கந்தகம் இருக்கனால இது ஒரு பெரிய ஒரு காயகல்பம். இது எல்லா உறுப்புகளையும் வலுவுண்டாக்கி நிறையா, அதாவது எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்கக்கூடியது. இதை நம்ம கிண்டி விட்டு இருக்க சாரப்போறம், நெல்லிக்காய் சாரப்போறம் கொடுத்துருந்தோம். இது பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் நிறம் எப்படி வருதுன்னு பாருங்கள். இது புகையாமல் கெட்டது மட்டும் இல்லாமல் இந்த கந்தகத்தை நீங்கள் வெள்ளியில் கொடுத்தீங்கன்னா வெள்ளியே கலர் மாறும். அது மாதிரி நம்ம உடம்பும் நிறம் மாற்றக்கூடியது, எல்லா உறுப்புகளையும் உண்டாக்கக்கூடியது. உடம்புல எங்கேயுமே அல்சர் சம்மந்தப்பட்டதோ சூடு சம்மந்தப்பட்டதோ எதுவுமே இருக்காது. அப்படிப்பட்ட உயர்ந்த மருந்து இருநெல்லிக்கற்பம். கற்பம்னாலேயே எல்லா உறுப்புகளையும் உண்டாக்குனாத்தேன், எல்லா உறுப்புகளையும் சமப்படுத்தினாத்தேன். ஆனால் அதில் நம்ம முறைப்படி கந்தத்தை கெட்டி இருக்கிறதுனால இது இப்போ ஒரு மிகப்பெரிய கற்பம். இதுபோல் நம்ம நிறையா வீடியோ ஒன்றா போட்டுட்டு வரோம். செய்முறையிலேருந்து புது மருந்துகள்லாம் நிறையா நம்ம போட்டுட்டு வரோம். இதை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவம்னு சொல்லி நம்ம சேனலில் பதிவு பண்ணி பார்த்துட்டு வாங்க. தினம் ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு போட்டுக்கிட்டே வரோம். நன்றி, வணக்கம்.